अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। वृदादविरमेयात्मा सर्वयोगविनिष्कृतः 25வது ஸ்லோகம். 95வது நாம. திவ்யமான நாமாக்கள்ல பகவானுடைய கவுன நாமாக்கள்ல ஸ்ருதியில சொல்லியிருக்கக்கூடியதான நாமாக்கள்ல சிலவற்ற பகவான் பீஷ்மாச்சாரியர் பக்தியாக பரமாத்மாவுக்கு நிவேதனம் பண்ணினார். இந்த நாமாக்களை பகவான் நாமாக்களை பகவானுக்கு நிவேதனம் பண்ணினார். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப கௌரவம். யானி நாமானி கவுனானி, குணப்பிரயுக்தமான நாமம். ஏன்னா அவருக்கு சொல்லுக்கோ பொருளுக்கோ அப்பாற்பட்டவர். அவர் சொல்லுக்கும் பொருளுக்கும் அடங்காதவருடைய நாமாக்களை எப்படி சொல்றது? அதற்காக குணப்பிரயுக்தமாக அவரிடத்துல காணப்படும் சில குணங்கள், அவதார காலங்களில் அவரிடத்துல காணப்பட்டதான சில குணங்களை வைத்துக் கொண்டு சொல்ற. அதுல இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது நாம அஜகாங்கிறது ஆரம்பம். அஜகான பிறவியற்றவர்னு சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். எல்லாவற்றையும் இவர் உண்டு பண்ணினார்னா இவருக்கு முன்னால யாராவது இருக்க முடியுமோ? ஏன்னா இவரை தவிர மீதி எல்லாவற்றையும் இவர் தான் உண்டு பண்ணினார். இவரை தவிர எந்தெந்த பதார்த்தம் இருந்தாலும் அவைகள்லாம் இவர் தான் உண்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னா இவருக்கு தவிர இவருடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தா அது இவர் தான் உண்டு பண்ணியிருக்கணும். அப்ப அவர் அம்மா அப்பாவோ ஆக முடியுமா? அஜகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிறவியற்றவர். பிறவியற்றவர்னா ஏன் பிறவியற்றவர்? அவர் தன்னை தவிர சகல பதார்த்தங்களுக்கும் அவர் தான் உண்டு பண்ணினார். அதான் பிதாசி லோகஸ்ய சராச்சரவியா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அசையும் பொருளோ அசையாத பொருளோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் அவர். ஏன்? பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால இவரத்தர் தான் இருந்தா வேற ஒண்ணும் இல்லை. அவரத்தர் இவர்த்தாம எப்படி தெரியுது உங்களுக்கு? ஸ்ருதி சொல்றது. சதேவ சௌமியம் ஜமக்ர ஆசீத் ஏகமேவா ஸ்ரீயம். ஏ குழந்தாய், இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால சத்தனப்படும் ஒரே பொருள் தான் இருந்தது. அந்த பொருளில் ஸ்வதகா பேதமோ அல்லது இன்னொன்னால சேர்க்கப்பட்டதான பேதமோ ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரே விதமான பிரஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத சூன்யமான ஒரே பொருள் இருந்தது அப்படின்னு சுத்திகள் சொல்லும். நானியத்திஞ்சன மிகது. அதை தவிர ரெண்டாவது பதார்த்தம் அசையவே இல்லை. பதார்த்தம் இருந்தா தானே அசையத்துக்கு. அப்ப இவர் என்ன பண்ணினார்? தன்னிடத்துல இருக்கக்கூடியதான சக்தியினால், மாயா சக்தியினால் தான் என்ன பண்ணினார்? உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? யார் யார் பிராணிகள் இருக்காளோ வரப்போகிறார்களோ அந்தந்த பிராணிகளுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அவைகளை சிருஷ்டித்தார். ஆகையால் உலக சிருஷ்டிக்கு நிமித்தம் இது நீங்க பண்ணினதான கர்மாக்கள். மனுஷியால் பண்ணின கர்மாக்கள்னா அப்படியே மாயையில மங்கி கிடக்கு. அதை பார்த்தார். இவாளுக்கெல்லாம் புண்ணியம் சுத்தமும் துக்கமும் புண்ணியமும் பாபமும் பண்ணியிருக்கேன். அந்த பண்ணியதான புண்ணிய பாபங்களுக்கு அவளுக்கு சுகதுக்கங்கள் வரணும். சுகதுக்கங்கள் வரணும். எங்கன்னா சுகதுக்கங்களை அழிப்பதற்காக பொருள்கள் வேணும். ஒரு பொருளை கண்டாத்தானே நமக்கு ஒரு சுகமோ ஒரு துன்பமோ வருது. ஸோ அந்த பொருளை உண்டு பண்ணணும். ஸோ அந்த பொருளை உண்டு பண்ணணும். அதுக்கு தகுந்தாக இவ்வளவு உலகத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு தக்கவாறு உண்டு பண்ணினார். யாரெல்லாம் யார் யார் எங்கே பிறக்கிறாளோ அவளுக்கு வேண்டிய பொருள் அங்கே கிட்டையே இருக்கும். ஈரமகள்ல கேரள தேசத்துலதான் இருக்கும். அதே போலயே நல்ல முடி இருக்கக்கூடியதான ஆடெல்லாம் எங்க இருக்கும்? காஷ்மீர்ல தான் இருக்கும். ஏன் அது இங்கே பிறக்க வைக்கப்படாது, இது அங்கே பிறக்க வைக்கப்படாதோ? கிடையாது.
அதாவது எங்கெங்க இருக்கிறோமோ அங்கெங்க இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு எது உபபோக்கியமோ அவைகளை அங்க சிருஷ்டித்தார். இப்படி சிருஷ்டித்துக் கொண்டு அவருக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு அவரிடத்துல இருக்கக்கூடியதான அபரிமிதமான சக்திக்காரன். சர்வஜ சர்வவிது ஞானமயந்தபா, எல்லாவற்றையும் மதிமருவர். எல்லா ஞானம் ஒரு எந்தெந்த பிராணிகள் என்னென்ன கர்மாக்களை எப்படி பண்ணினார்கள் தெரியும். அவரிடத்துல அத்தனை ஞானமும் இருக்கு. அதான் சொல்றார், பகூனிமே எதீதானி ஜன்மானி தவதார்ஜுனா. எனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் நடந்திருக்கு, உங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, போன பிறவையில என்ன இருந்தது நமக்கு வந்துவிடும். போன பிறவை வரைக்கும் வேண்டாம், சின்ன வயசுல உங்களுக்கு எல்கேஜில உங்களோட யார் படிச்சான்னு ஞாபகம் இருக்கும். ஸ்கூல்ல நீங்க என்ன யாரோட படிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஞாபகம் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்பப்ப அது அவ்வளவுதான். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. எத்தனை பிறவைகளுக்கு முன்னால என்னென்ன நடக்குதோ அத்தனையும் தெரியும், அத்தனையும் டீட்டெயில்டா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தெரியறதும் இல்லை, கிளியரா தெரியும். அது இப்பொழுது கிழக்கு போல தெரியும். அவ்வளவு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களோ, சர்வஜ சர்வவிது, அதான் உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஞானம். ஆகையால் அவர் அஜஹா. அதான் சொல்றார், நஜாயதே இது அஜஹா நஜாதோ நஜனிஷ்யதே இது ஸ்ருதே. ருக்வேதம் சொல்றது நஜாதா நஜனிஷ்யதே, அவர் பிறக்கவும் இல்லை, இதுவரை பிறக்க போவதும் இல்லை. அப்ப பிறக்கிறான்னு ராமன் பிறந்திருக்கார், கிருஷ்ணன் பிறந்திருக்கார், வாமனர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் தேவான அம்காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி தாயதா. தேவதைகளுக்கு ஒரு காரியம் ஆகணுமே என அப்பொழுது அவர் தோணுகிறார். அந்த தோணுகின்றதுனால, அந்த சரீரம் தோணுகின்றதுனால் நீங்க என்ன சொல்ற, ஓஹோ இன்னார் பிறந்தார், அவ்வளவுதான் சொல்லு. அந்த தோற்றமே தவிர நிஜமான பிறவி இல்லை. இல்லாதது முன்னால இல்லாது இப்ப இருக்குமே ஏன்னா அந்த பிறவி என்று சொல்லணும். முன்னாலேயே இருக்கிற பதார்த்தம் தான் அது இப்பொழுது தோணுகிறது நமக்கு. அதனால்தான் அவரு பிறந்திருக்காரு நம்ம சொல்லிட்டு இருக்குமே தவிர நிஜமான பிறவி இல்லை. அதான் யோமா மஜமநாதிலோகமஹேஸ்வரம் அசம்மூடமத்யேது சர்வபாபை பிரமுச்சதே. பகவத்கீதை. யோமாம் அஜம் அநாதிந்த, நான் அஜனாக இருக்கேன், பறவையற்றவனாக இருக்கேன். அதோட மட்டுமல்ல அனாதி, ஒரு நாளா இருக்கேன். எனக்கு ஆதி கிடையாது. ஆதினா எனக்கு ஒரு ஜென்மா கிடையாது, வேற எங்கிருந்து நான் உண்டாகல, எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கேன். இப்படி அஜமனாதிந்த வேட்சி லோகமஹேஸ்வரம், உலகத்தை எல்லாம் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கண்ட்ரோல்ல தான் சகல பிரபஞ்சமும் நடக்கும். அவர் நினைத்தால் எல்லாமும் நடக்கும். அவருடைய ஒரு இச்சா சக்தியினால்தான் சகல பிரபஞ்சமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. யோமா மஜமனாதிந்த வேட்சி லோகமஹேஸ்வரம் அசம்மூடமத்யேது, அவன் மனுஷனிடத்துல ஒரு விதமான சம்மோகம் மோகம் இல்லாமலேயே இருக்கான். சர்வபாபை பிரமுச்சதே, எல்லா பாபங்கிறதும் விடுபட்டவனா ஆகிறான் அப்படின்னு பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்கார். ஆயால் அவருக்கு என்ன பேரு, அஜஹா அப்படி. அதோடு மட்டுமல்ல, நஹி ஜாதோ ந ஜாயேஹம் ந ஜனிஷ்யே கதாசன சேத்ரஜ்ஞ சர்வபூதானாம் தஸ்மாதஹமஜஸ்மிருதா அப்படின்னு மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில வியாசாச்சாரியர் சொல்றார். நஹி ஜாதோ ந ஜாயேஹம், இது வரைக்கும் நாம் பிறக்கல. நமக்கெல்லாம் பிறவி எப்படியாவது அம்மா அப்பா உட்கொண்டதான ஆகாரத்தினால் சுத்தரோட சம்பந்தத்தினால் இந்த ஸ்தூல சரீரம் வருகிறது. அவருக்கு ஸ்தூல சரீரம் இப்படி வரல, மாயினால வந்து நினைச்சாப்புல இப்படி வேணும்னா டக்குன்னு வந்துருது. அவ்வளவுதான். தன் இச்சையாக இந்த இடத்துல பிறக்கணும் என்பதான ஒரு ஆசைப்பட்டு அங்கே பிறந்தார். நமக்கு அப்படி ஏ கர்ம பலமாக யார் யார் என்னென்ன கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு தக்கவாறு அவளுக்கு ஒரு சரீரமானது ஏற்படுகிறது. ஆகையால் நாம் பிறக்கவும் இல்லை, இன்னும் பிறக்க போறதும் இல்லை. சர்வபூதானாம், எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் அவளுடைய சரீரத்தை அறிந்தவனாக உள்ளேன். கஷேத்திரம்னா இந்த சரீரம். நமக்கு இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கார் பகவத்கீதையில, கஷேத்திரம்னு பேர், வயல்னு பேர். வயல்னு பேர் வச்சிருக்கேன். வயல்ல என்ன பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு பீஜங்களை ஆவாபம் பண்ணி அதுல அறுவடையை பெறுகிறோம். அதே போலதான் ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம என்ன பண்றோம், புண்ணிய பாப கர்மாக்களை மாற்றி மாற்றி பண்ணி கொண்டே இருக்கோம். பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதனால வரக்கூடியதான சுபதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கோம்.
ஒரு நல்ல காரியம் பண்ணினோம், அதனுடைய சுகத்தை அனுபவிச்சோம், அதோட விட்டோமா திரும்பி பண்ணிட்டே இருக்கும். தீட்சிதர் யஜ்யம் பண்றார், சொர்க்க லோகத்துக்கு போறார், மறுபடியும் இங்க இறங்கி வந்தா என்ன பண்றார், மறுபடியும் சொர்க்க லோகம் போறார், மறுபடியும் யஜ்யம் பண்ணிட்டே இருக்கார். இதே போலதான் பழைய வாசனை விடுறதுக்கு. இப்படி நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கொண்டே இருக்கான். மறுபடியும் அதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் மனிதன். ஆகையால் அவன் அந்த சரீரத்துக்கு எதனால பண்ணுகிறானோ அதுக்கு சேத்திரம், வயல் என்று பெயர். அதை அறிந்தவர் யாரு? இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன வேலை செய்யறதுங்கிறது அறிந்தவர் அவர் தான். நிஜமான டாக்டர் அவர் தான். முதல் டாக்டர் அவர் தான். தன்வந்தரியாக அவருடைய அவதாரம் தான். எல்லாமும் நமக்குள்ள என்னென்ன இருக்கு, எத்தனை நாடிகள் இருக்கு, நம்ம எல்லாம் என்னமோ ஏதோ அப்படிங்கிறோம். இந்த நாடிகள்லாம் இந்த கணக்கு போட்டிருக்க பிரச்சனை ஒரு எடுக்கிறோம். முக்கியமான இதயத்தை சுற்றி 101 நாடிகள் இருக்கேன். இதயத்தை சுற்றி 101 நாடிகள். அதுல 3 நாடிகள் பிரதானம். சுட்டுனான் ஒண்ணு, இடா பிங்களான 2 நாடிகள். அதுக்கப்புறம் மற்ற 101 எல்லாம் சேர்த்து 101 நாடிகள். ஒவ்வொரு 101 நாடிகள்லையும் ஒவ்வொரு நாடிக்கும் 72,000 உபநாடிகள். அந்த 72,000 நாடுகள்ல ஒவ்வொரு நாடுகளிலும் இன்னொரு 72,000 சின்ன சின்ன நாடுகள். இப்ப சரீரம் மட்டும் பாருங்க, ஒரு வரையாட்டம் இருக்குன்னா இத்தனை நாடுகளுக்கும் பேரு சொல்லியிருக்கோம். அலம்புதாகோ, விஸ்வோதரா, வாரணாசா, அசுகிஸ்வா, இப்படின்னு பேருகள். ஆயுர்வேதம் எடுத்துட்டேன்னா எந்த நாடு எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிகிறது, அது என்னென்ன வேலை செய்யறது, இத்தனையும் சொல்லியிருக்காரு. இப்படி இத்தனை நாடுகளுக்கும் அதை கரெக்டா எந்தெந்த சமயத்துல என்னென்ன வேலை செய்யணும், அதுக்கு என்னென்ன வேணும் என்கிறதெல்லாம் அறிந்து நமக்கு கொடுக்கிறார் பரமாத்மா. ஆகையால் தான் அவருக்கு சேத்திரக்யது. சேத்திரத்தை நன்றாக அறிந்தவர். ஆகையால் சேத்திரஜ்ஞ சர்வபூதானாம் தஸ்மாத் அகம் அஜஸ்மிருதா. ஆகையால் எனக்கு அஜன் என்று பெயர் அப்படின்னார். இப்ப அஜகான் அவர் எல்லாரோட பெரியவர், மூத்தவர், எல்லோரையும் உண்டு பண்ணினவர். அதோட மட்டுமல்ல, அது உற்பத்தி காலத்தில். சித்தி காலத்தில் எல்லோரையும் கட்டி காப்பாற்றுறவர் அவர் தான். எல்லோருடையும் இந்த வழியில தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும் என்று எல்லோரையும் கண்ட்ரோல் பண்றவரும் அவர் தான். அதான் சொல்ற சர்வேஷாம் ஈஸ்வரானாமபி ஈஸ்வரா சர்வேஸ்வரா. உலகத்தில் இருக்கக்கூடியதான கண்ட்ரோலர் ஈஸ்வரால் இருக்காளே, அந்த ஈஸ்வராளுக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவர். அதனால அவருக்கு என்ன பேரு? சர்வேஸ்வரன் பேரு. சாதாரணமாக ஒரு கிராமத்துல ஒரு வில்லேஜ் முனிசிபல்னு இருப்பார். அதுக்கு மேல போனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு இருப்பார். அதுக்கு மேல போயிட்டாருன்னா ஒரு மந்திரி. அதுக்கு மேல போயிட்டாலும் ஒரு பிரசிடென்ட். எல்லாத்த விட ஒசத்தியாக எல்லாரும் இவர் சொன்னபடிதான் கேட்கணும். அப்படி எல்லாருக்கும் அதிபதியா இருக்கார். உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு சின்ன உத்தியோகத்துல இருக்கணும்னு சொன்னா அதுக்கு பகவான் அனுகிரகம். நான் விஷ்ணு பிருதிவிபதின்னு நியாயம். அந்த மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இல்லாத போனால் இவன் கண்ட்ரோலரா இருக்க மாட்டான். அப்ப அவர் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதவி வேணுமையானால் அதுக்கே அவருடைய அனுகிரகம் வேணுமையானால் உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோல் பண்ணணும். அவர் எப்படி இருக்கணும்? சர்வேஸ்வர ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி அப்படின்னு உபனிஷத்து சொல்றாங்க. ஏன் இவர் எப்படி? சர்வேஸ்வரன். ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன். சாதாரணமாக சித்திரரசன். சித்திரரசன் பெரிய ராஜராஜா. அதுக்கு மேல என்ன? சக்கரவர்த்தி. அவனுக்கு சார்வபௌமம்னு பேரு. சார்வபௌமாய மங்களம் அப்படிங்கிற இடம் சார்வபௌமர், சக்கரவர்த்தி அப்படின்னு பேரு. சக்கரவர்த்தி நிச்சயமான சகல ராஜாக்களையும் தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி மூலகத்திலையும் எந்தெந்த பிராணியோ இந்திர சந்திராதிகள் இருக்காரோ அவருக்கு மேல அவர் இருக்கார். பகவானை பத்தி சொல்லும் பொழுது தைத்தன்யோபநிலை சொல்றது, இவருக்கு அடங்கிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பூதங்களும் நடந்துக்கிறது. இந்த சூரியன் இருக்காரு, கரெக்டா பஞ்சாங்கத்துல 6:05 சூரியோதயம்னு 6:05 உதிச்சாகணும். ஒரு செகண்ட் முன்னாலேயோ பின்னாலேயோ உதிக்கப்படாதுன்னு. எப்பொழுதும் ஆன் டைம் தான். அதே போல அர்த்தமும் அப்படிதான். தீஷா உதேதி சூரிய தீஷாதிந்திரச்சாக்னிச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதே. மிருத்யோ யமதமராஜா ஓடிண்டே இருக்கார். ஆல்வேஸ் ஆன் தி ஹீல். அந்த ஹீல் பெற்று எப்பொழுதும் எங்க எந்த பிராணி சரீரத்தில் இந்த பிராணம் எடுக்கணுமோ கரெக்டா இருக்காது. ஒரு கணம் முன்னாலே எடுக்கக்கூடாது, பின்னாலேயும் எடுக்கக்கூடாது.
அப்படி ஒரு ஏண்டா இவ்வளவு உயர்ந்ததான பலத்தை உத்தியோகங்களில் இருந்த போதிலும் அவ யாருமே அந்த ரூலை தாண்டறதில்லை. அப்ப என்ன தெரியுது சார், இதற்கு மேல ஒருத்தர் இருக்க அவருக்கு தெரிஞ்சது ஏனால் அடுத்த கணம் தலை எடுத்துருவார். அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கிறதுனால்தான் எல்லாமும் ஒழுங்கா நடக்கிறது. ஆகையா அந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், ஏக சர்வேஸ்வரா. நம்ம சாதாரணமாக ஏதோ அப்படின்னு நினைக்கணும், அப்படி இல்லை. ஆனா அவர் யாரையும் அதட்டி உதச்சு ஒண்ணுமே பண்றதில்லை. அவர் இருந்தா காரியம் நடக்கிறதுன்னு அப்படி. அதனால சர்வேஷாம் ஈஸ்வரா, ஈஸ்வராணாம் ஈஸ்வரா சர்வேஸ்வரா ஏக சர்வேஸ்வரா. இது எல்லாம் ஸ்ருதியில சொன்னதான். அத சர்வேஸ்வர சர்வேஸ்வரான்னு இங்க வந்து இருக்க, ஏக சர்வேஸ்வரான்னு மாண்டூக்கியோபனிடம் சொல்றது அங்கிருந்து இருக்க. நாமாக்கள் எல்லாம் வேதங்களில் அங்கேயே வந்தது, அந்த நாமாக்கள் தான். அடுத்த பிறகு நித்திய நிஷ்பன்ன ரூபத்வா சித்தா. பகவானுக்கு என்ன பேரு, சித்தார். இந்த சித்தகான்னு சொன்னதுனால நமக்கு ஒண்ணு கிடைக்குது. அடுத்த நாம சித்தின்னு வருது. சித்தி உள்ளவர் சித்தர். இந்த சித்தகான்னு சொன்னா நம்ம சாதாரணமாக மனுஷரை கலந்து இதே மாதிரி அது ஒரு இனத்துக்கு சேர்ந்தவாள் சில பேர். மனுஷர், கந்தர்வாள், எட்டாள், ராட்சதாள், கிண்ணறாள், சித்தாள், இப்படின்னு சில பேர். இந்த சித்தாளுங்கிறவள் அநேக பிறவைகள்ல தபசு பண்ணி அந்த தபசுனால உயர்ந்ததான ஒரு பலங்களை அடைந்திருக்கிறார்கள். அதனால அவளுக்கு சித்தாள்னு பேர். சாத்தியாள்னு சில பேர் இருக்கா, இது முயற்சி பண்ணிட்டே இருக்கவா, ஆனா ரொம்ப கிட்ட வந்துட்டா எப்பவாவது சித்தி கிடைக்கும். இந்த சித்தின்னு என்னது, ஜெனரலா சித்தியில முதல் ஸ்டெப் பார்க்கணும். சித்தி என்று சொன்னோமையானால் நாம் அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா சுதா பிராப்தி பிராகாமியம் வசித்வம் அஷ்டசித்தயா அப்படின்னு சித்திகளை 8ஆக சொல்லியிருக்கு. அனிமா எழுதா போல எழுத நீங்க வெயிட்லெஸ்ஸா ஆயிடலாம், பஞ்சு மாதிரி பறந்து போயிட்டே இருக்கலாம். இப்ப நமக்கு வெயிட்ட குறையன்னு டாக்டர் சொல்றார், அவராலேயே முடியல. வெயிட் ஏறி போயிடுறது, குறைக்க முடியல. ஒன்னே ஒண்ணுதான், கதையை கட் பண்ணி பூமியில போட்டா தான் குறையும், வேற விதமா குறையும். அது குறையல, இவன் என்ன பண்ணினாலும் குறைய மாட்டேங்குது, வெயிட் ஏறின்றது. ஆனா இது சித்தி இருக்குமையானால் பஞ்சு மாதிரி ஆகாசத்துல பறக்கலாம். இதான் அனிமா சித்தி. அதே போல கரிமா, 10 பேர் இல்ல 100 பேர் இருந்தாலும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு வெயிட் வந்துடும் உங்களுக்கு. இத்தனை வந்து அப்புறம் தள்ளிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது அடுத்தது மகிமா செய்வா. மகிமா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடியதான்னு சித்தி. மகிமா அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா லகுச்சித்தலா இல்லை. பிராப்தி அடுத்த கணம் இங்க இருந்து ஆரம்பிச்சு வேற எங்கேயாவது போயிடலாம். எந்த இடத்துக்கு தாங்கள் போகணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு தாங்கள் அடுத்த கணம் செல்லலாம். பழைய நாள்ல மாறிட்டு எல்லாம் பாருங்க, இந்த சித்தியினால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏரோப்ளைன் இருக்கா, டிக்கெட் இருக்கா, ரிசர்வேஷன் இருக்கா, என்னென்னமோ பண்றா பாருங்க. 10 மணிக்கு பிள்ளைன்னா 2 மணிக்கு முன்னாலேயே அங்கே போகணும். அந்த ஏர்போர்ட்டு பக்கத்துல இல்லை, அதுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு பிரயாணம். இவ்வளவு கஷ்டப்பட்டு போறான், அப்புறம் மங்களூருங்கிறான். ஒண்ணு புரியல, என்ன பயமா இருக்கு. சொல்லிட்டு இருக்க பயமா தான். பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது. அவர் நினைச்சார ஏன்னா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு விதமான தங்க தடங்கள் ஒண்ணுமே இருக்காது. இது சித்திகள் பிராகாமியமீ சித்தம் வசித்வஞ்ச அஷ்டசித்தயா அப்படின்னு மெயினா 8 சித்திகளை சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல ஆயிரக்கணக்கான சித்திகள் உண்டு. இத்தனை சித்திகளும் யோகத்தினால அடைய முடியும். யோகம் என்றால் பிராணாயாமம். பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி இவைகள்னாலேயே இத்தனை சித்திகளும் அடைந்தார்கள். ஆனால் அந்த சித்திகளை யாரும் உபயோகப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த சித்திகளை நாம் உபயோகப்படுத்தினோமையானால் நமக்கு இதுக்கு மேல இருக்கக்கூடியதான பரதத்துவம் அறிய முடியாது. இந்த சித்திகள மனசு போயிடுதேயானால் ஜனங்கள்லாம் நம்மளை சூழ்ந்துட்டு இது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு பாடே தவிர இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு தத்துவங்கள் அடைய முடியாது. ஆகையால் அஷ்டமகா சித்திகளை பிரதிபந்தகம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சித்திகள்லாம் யாரால கிடைக்கிறது? பரமாத்மால. இவர் தான் கொடுக்கிறார் சித்திகளை. அதனால இவர் சித்திகளை கொடுப்பதனால் இவருக்கு சித்தார்னு பேர்.
இந்த சித்தர்கள்னு சில பேர் நம்ம தேசத்துல இருக்கா, வெகு நாட்களா இருக்கா. அவ தனக்கு சித்தி இருக்கு என்கிறத யாருக்கும் காட்ட மாட்டான். அவருக்கு பேர் சித்தர்னு பேர். ஒவ்வொன்றும் என்னென்னமோ பேர் வச்சிருக்க. கத்திரிக்காய் சித்தர்னு ஒருத்தருக்கு பேர். ஏன் அந்த பேர் வந்து அவர் கேட்கணும், பின்னால எதுவும் இருக்கணும். பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர். என்ன இந்த பேர் சித்தருக்கு நன்னா இல்லையே, மகான்களை வாழலாம். நம்ம சாதாரண கூடி சொல்லிட்டு இருக்கனே தவிர அவ எத்தனை வருஷம் அதை தபஸ் பண்ணி அதனால அடைஞ்சிருக்கேன். அந்த சித்தியை அடைஞ்சதுதான் அந்த சித்தியை உபயோகப்படுத்தவில்லை அவ யாருமே. நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை தெரியாம கண்ணுக்கு தெரிஞ்சது வச்சு அந்த பேர் வச்சிருக்கோமே தவிர அவளை உபயோகப்படுத்தல. அதுக்கப்புறம் அவ அந்த சிவதத்துவத்திலேயே இருந்துட்டு இருக்கா. நம்ம மதத்துல ரொம்ப பேர் மலை அடிவாரத்துல உட்கார்ந்து குகைகள்ல உட்கார்ந்து தபஸ் பண்ணி சித்தியை பெற்றிருக்கா. இந்த சித்தி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தபசு பண்ணி அதனால கிடைத்தது சித்தி என்றதான அர்த்தம் நமக்கு தெரியுது. ஆனா சித்தின்னு இது அர்த்தம் இல்லை. தபசினால் கிடைத்தது அந்த சித்தியிலே ஒரு அம்சம் மட்டும். நெருப்பு இருக்குமையானால் நெருப்பை விசிறியால் வீசினால் ஒரு பொடியானது மேல வந்து விழல் நெருப்புங்கிறது. அது மாதிரி அவரிடத்துல இருக்கக்கூடியதான அமிதமான ஒரு சக்தியில ஒரு சிவல சக்தி வெளியில ஏதோ ஒரு காரணத்துக்காக வருமையானால் நாம் அதை சித்தர் என்றும் சித்தி என்றும் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு காணப்பட்டது எவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அவரிடத்துல எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதை கொடுத்த அந்த பரமாத்மாவுக்கு எவ்வளவு சித்தி இருக்கணும். நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாது, எப்பொழுதும் அதே மாதிரி இருக்கிறார். எல்லா பலமும் கொடுக்கக்கூடியதான வழியில இருக்கிறார். அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாது. எப்பொழுதும் ஒரே நிர்பந்தமான ஒரே ரூபத்துல இருந்து கொண்டிருக்கார். அவர்கள் அந்த சக்தியில ஒரு குறைச்சலும் கிடையாது. எது நினைச்சாலும் நடக்கும். எந்த ஸ்வரூபமாவதும் ஆகலாம். இல்லைன்னா வாமனாவதாரத்துல பகவான் வாமனராக வராரு. 3 அடி கேட்கிறார். 3 அடி கேட்டதுமே அவர் சரின்னு ஒத்துண்டார். குரு சொன்னார் இது வேண்டாம்னு சொன்னார். சுக்கராச்சாரியர் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்ச பிறகு 1 அடியினால உலகம் முழுக்க அளந்தார் என்று சொல்லுவில்லையானால் அவ்வளவு பெரிய வரானார்னா இது என்ன சித்தி இல்லாம என்னது? இந்த சித்தி அவர் நம்ம மாதிரி தபஸ் பண்ணி சம்பாதிச்சாண்டாரா? இல்ல, நிச்சயமா இருக்கு. எங்கும் வியாபித்ததான ஒரு சொரூபம் இருக்கு. உலகம் முழுக்க வியாபித்ததான ஒரு சொரூபத்தை அடையக்கூடியதான நிலை முன்னையே இருக்கு. முன்னால இருக்கிற சொரூபத்தை அடக்கி அவர் சின்னதாக காணப்பட்டார். அந்த சொரூபத்தை மறுபடியும் பெருசாக காட்டினார். ஆகையால் அந்த சித்தி அந்த பரமாத்மா இடத்துல பகவான் இடத்துல இருக்கிற சித்தி எல்லாம் எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கு. அதனால்தான் வேதாந்தங்களில் பகவான் சொல்லும் பொழுது சித்தி வஸ்து சித்த வஸ்து அப்படின்னு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் சுத்தமான வஸ்து சித்தியான வஸ்து. அது எவர் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். இப்ப தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு புண்ணியம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வேதத்தை படிச்சதுனால புண்ணியம் வராது. இதை யாகத்தை பண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா புண்ணியம் வராது. யாகத்துக்காக பொருள்கள் எல்லாம் சேகரிச்சா புண்ணியம் கிடையாது. ஆக்சுவலா அதை பண்ணணும். பண்ணின பிறகுதான் புண்ணியம் வரும். நீங்க புண்ணியம் வரணும்னா என்ன பண்ணணும்? அதுல எதை பண்ணினா புண்ணியம் வருமோ அந்த செயலை ஆக்சுவலா நீங்க பண்ணித்தான் ஆகணும். பண்ணின பிறகு வரக்கூடியது தர்மம், புண்ணியம், பாபம். பண்ணுவதற்கு முன்னாலேயே இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மத்தை சித்தவஸ்துன்னு நான் சொல்றேன். என்ன நீங்க பண்ணணும் இந்த கருதி கொண்டிருக்கல அந்த நீங்க தான். நான் 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 என்ன ஒரு ஸ்வரூபம் சொல்றீங்களோ இந்த ஸ்வரூபம் தான் பிரம்மஸ்வரூபம். ஆனால் அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறந்து அது பிரம்மம் இல்லை என்று நினைத்து கொண்டு நான் மனிதன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கேன். இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு? அஜ்ஞானம். அதான் ஜீவன்னு பேரு. வஸ்துல உங்களுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம்னு சொல்றது சார். ஆகையால் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு சித்தஸ்வரூபம் நாம. இந்த சித்தர்கள் அவ வெளியில வந்து தன்னை காட்டிக்க மாட்டான். ஏன் காட்டிக்க மாட்டான்? பிரயோஜனம் இல்லை. காசு பண்ணணும், புகழ பண்ணணும் அப்படின்னு சொன்னேனால் 4 பேருக்கு சொல்லணும். நம்மகிட்ட இந்த சித்தி இருக்குன்னு 4 பேருக்கு எதற்காக தெரியணும்? ஏன்னால் சில சமயத்தை தெரிஞ்சா நமக்கு பிரதிபந்தகம் ஆகும். அதோட மட்டும் இல்ல அவளுடைய புண்ணிய பாப கர்மாக்களை நம்ம மாற்றினா போல ஆயிடும். அது ஞாபகம். நாம இந்த ஜன்மாவில இந்த சுகத்தையும் இந்த துன்பத்தையும் அனுபவித்தற்காக பிறந்திருக்கோம். அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணினோம். ஏன்னா இதற்காக இன்னொரு பிறவி வரும். அது கூட
அதனாலதான் ரொம்ப பேர் என்ன பண்றா, ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறது சிம்பிளா. இது என்னமோ அதனால எல்லாம் குறைஞ்சு போயிடுதுன்னு நினைப்பான். ஆத்மஹத்தியை பண்ணிட்டேடாயானால் என்ன ஆகும், இந்த கர்மாக்கள் அப்படியே இருக்கு சார், இன்னொரு பிறவிகளை இதெல்லாம் நீங்க அனுபவிச்சாகணும். பிளஸ் ஆத்மஹத்தியை பண்ணிட்டதான அந்த தோட்டம் வேற வேணுமா? அதனால்தான் மகர்ஷிகள்லாம் யார் எந்த வந்தாலும் சுகமோ துக்கமோ தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அதனால வாழ்க்கையில சுகமோ துக்கமோ வந்தா நம்ம சந்தோஷப்படணும், துன்பம் வந்தாலும் சந்தோஷப்படணும். ஏன் நம்ம பண்ணினதான கர்மாக்கெல்லாம் குறைஞ்சு போச்சோ இல்லையா? ஒவ்வொரு நாளும் 4 பேர் நம்மளை வச்சான்னு வச்சுங்களேன், பண்ணின கர்மா போயிடுது. நம்ம ஊர்ல ராமாயணம் பாரதம் தான் வாசிச்சுட்டு இருப்பான், அதாவது கேட்டுட்டு இருப்பான். கிராமாந்தரத்துல யாருக்காவது ராமாயணம் தெரியாதவங்க இந்த பாரத நாட்டுல ராமாயண கதை தெரியாதவங்க யாராவது உண்டோ? மறுபடியும் ஏன் ராமாயண பிரவச்சனம் வச்சுட்டு அதை கேட்டுண்டு அதே பழைய கதையே சொல்லிட்டு, ராவணன் வந்தார், சீதாதேவி எடுத்துன்னு போயிட்டார், ராமன் வந்தார், அரைஞ்சார், அழுதார், இதுவே கேட்டுட்டே இருக்கீங்களா? இதுக்கு தாற்பயம் வேற ஒண்ணு. என்ன தாற்பயம்? நாம் ஒரு துன்பத்தை காதால கேட்டு அதை சுவைத்து அந்த துன்பத்தை நான் என்பதாக நினைத்து கொண்டு அழுதேனையானால் நம்ம பாப்பமெல்லாம் போயிடும். இந்த ஜன்மாவில நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் புண்ணியமும் பாப்பமும் இருக்கத்தான் இருக்கு. உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். சுகதுக்கங்கள் உங்களுக்கு இப்ப ராமாயணத்தையோ பாரதியோ கேட்டு இருக்கு. கேட்கும் பொழுது அது அவர் சொல்லும் பொழுது உருக்கமா சொல்றார். அந்த உருக்கமாக சொல்றது நமக்கே கஷ்ட மனசுல கவலை வருது. அந்த கவலை வரதோடு மட்டுமில்ல, அந்த கண்ணால ஜலம் வருது. அந்த ஒரு இல்லையா, உங்களுடைய பாப்பம் குறைஞ்சு போயிடுது. ராமாயணம் கேட்டதுனால எந்த பாப்பம் ஸ்டாக் இருக்கோ அது குறைஞ்சு போயிடுது. விவகாரம் என்னடா இதுன்னு குறைஞ்சு போனது மிக சுகம்தான் இருக்கு. இதனாலதான் நம்ம ஊர்ல ஜனங்கள் எல்லாரும் ராமாயணாதி பிரவச்சனங்கள் கேட்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, டிவி பாக்குறோம். அதுல எந்நேரம் மாமியார் மாட்டு கொண்டு சண்டை. இதுலதான் 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒன் ஆஃப் மைண்ட். இதை தவிர அவர் ஒன்றும் தெரியல. விவகாரம் என்னடா, இதை வச்சுட்டு பாபத்தை சேர்த்துட்டு இருக்கும். ஆனா இங்க சித்திங்கிற பதார்த்தத்துக்கு என்ன விவகாரம் அப்படின்னா, இந்த பழைய நாள்ல இருக்கக்கூடியதான மகான்கள் தன்னுடைய சித்தியை யாருக்கும் காட்டுவதற்கு விரும்பவில்லை. ஏன், இது எனதில்ல, நான் தபசு பண்ணினேன், ஆனா எனக்கு அந்த பகவானுடைய பிச்சை, பகவான் போட்டதான ஒரு பிச்சை. ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர், மிக சிறந்தவர். இப்படிப்பட்டதான ஒரு சித்தர்கள் இருக்கார்களே, அவளோட நம்ம போய் சேர்றதே ரொம்ப விசேஷம். புண்ணியம் பண்ணினமானது நம்ம போய் சேர்ந்து அவளோட இருக்கிறதே விசேஷம். அவளோட பேச்சு இருக்கிறதே ரொம்ப விசேஷம். அவளுடைய சங்கம் சதாம் சங்கோகி பேசகம். நல்லோர்களுடைய சேர்க்கை இருக்கே, அந்த சேர்க்கையே ரொம்ப விசேஷம். வேற ஒண்ணு அவள்கிட்ட இருந்து நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க வேண்டாம். பெரியாருடன் கூடல் பேரின்பமாமேங்கிறார் திருமூலர். பெரியாருடைய கூடல் சேர்ந்திருக்கிறது பேரின்பம். ஏன், அறிவார் அமரர் தலைவனை நாடி பெரியவார் பெறுவர் சிவதத்துவத்தை. அது சேர்ந்து பெரியவார் எதை அடைவார், சிவதத்துவத்தை பெறுவார். அப்படி விசேஷம். ஆகையால் மகான்களோட ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தமே ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான மகான்களை பெரியவராக ஆக்கிறவர் யாரு, பரமேஸ்வரன். எதனால, அவர் சித்தாக இருக்கிறதுனால. அதனால நித்திய நிஷ்பன்ன ரூபத்வா சித்தா. சித கத்தியாம் என்கிற தாத்துவிலிருந்து ஞானார்த்தகம் சகல விதமான ஞானஸ்வரூபத்தை அடைவதவர். இப்ப சித்தகான்னு தெரிவித்தோம். அவர் கொடுக்கக்கூடியதான பதார்த்தங்களுக்கு சித்திகள்னு தெரியும். சர்வவஸ்து சம்வித் ரூபத்வாத் நிரதிசய ரூபத்வாத் பலரூபத்வாத்வா சித்தி. எல்லா பொருளையும் அறிவு ரூபமாக இருக்கிறார். சம்வித் ரூபத்வாத் நிரதிசய ரூபத்வாத் ஏற்றத்தாழ்வுகள் அற்றதான ஒரு ரூபமா இருக்கார். இந்த பால் இருக்கு, அதுல தயிரை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி. அது வேற எந்த பொருளாவது வருமோ? அந்த பாலையே நீங்க மில்க் பவுடரா பண்ணி மறுபடியும் ஜலத்தை விட்டுலையானால் மறுபடியும் பால் வருமே தவிர, பாலை தவிர தயிராக்கணுமே ஆனால் பாலை தவிர 200 ரூபாய் உங்களால பண்ண முடியாது. ஏன் சார், அது அப்படிதான். வெண்ணெயிலிருந்து தான் நெய் வரணும். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அது இன்னொரு பொருளை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபம். மறைஞ்சு கடக்கிறதே தவிர நெருப்பு எங்க இருக்கு உங்களால சொல்ல முடியுமோ? ஒருத்தர் கேட்டார், நெருப்பு எங்க இல்லை சார்னர். அப்படிதான் கேள்வி கேட்கணும்.
கொஸ்டின் இப்படி காயம் பண்றல எல்லாத்துலயும் இருக்கு. 2 கல்லை இடிச்சதுன்னா அதுல இருந்து நெருப்பு வரும். கட்டையை கரைஞ்சா அதுல இருந்து நெருப்பு வரும். தெரியுமா? நெருப்பு எப்படி எடுக்கிற? அரளி கட்டையை கரைஞ்சு அதுல இருந்து எடுக்கிற. ஒரு மரத்துக்கு வன்னி மரம்னு பேரு. என்னடா வன்னின்னா நெருப்புன்னு, அதுக்கு முழுக்க நெருப்பு தான் இருக்கும் அதுல, அது வன்னி மரம்னு பேரு. இப்படி மரத்தை கடைஞ்சா நெருப்பு, கட்டையை அடைஞ்சா நெருப்பு, அதோட கல்லை இடிச்சா நெருப்பு. அங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கு இரும்பு தேய்ச்சா அதுல இருந்து நெருப்பு வரும். அப்ப எல்லா பொருள்லயும் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கு. நம்ம வயத்துல நெருப்பு இருக்கு, ஜடலாகிரி இருக்கு. சமுத்திரத்துக்கு நடுவுல படபாகிரின்னு இருக்கு. படபான்னா குதிரை மூக்கு. அந்த குதிரை மாதிரி அப்படி நெருக்கங்க. அந்த சமுத்திரத்தினுடைய லெவல் அதுக்கு மேல தாண்டி வந்துருக்குன்னு வச்சுங்களேன், ஜலம் ஜாஸ்தியா இருக்கு சமுத்திரம். அந்த சமுத்திரம் வந்து பூமிக்குள்ள வந்துடும். பூமிக்குள்ள ஜலம் வந்துருந்தீங்கன்னா பிரளயம் ஆயிடும். அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம் ஒன்று வச்சிருக்கார். என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த சமுத்திர ஜலத்தை எல்லாம் அது குடிச்சு விடும். சமுதிரம் எல்லாம் தாண்டி வராது சார். பாருங்க, அப்பப்போ சுனாமிங்கிறானே, சும்மா ஒரு பெருமூச்சினால வந்தது அவ்வளவுதான். பூகம்பம் வந்ததுனால அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டை தவிர நிஜமா சமுத்திரம் வராது. அப்படி வந்ததே ஆனால் ஒரே பிரளயம் தான். அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், அதுக்குள்ள படபாகிரின்னு ஒண்ணு தயார் பண்ணியிருக்கார். அதே போல மனுஷியாருடைய வயசுக்குள்ள ஜடராக்கிரின்னு தயார் பண்ணியிருக்கார். எல்லா இடத்துலையும் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கு. அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபம். தொட்டா தெரியலையே சார், செவத்தை தொட்டா தெரியலையே, எல்லாத்துக்குள்ளயும் ரகசியமா இருக்கு. அந்த நெருப்பானது இந்த மனுஷியானுக்கு இன்றியமையாது, எப்பவும் அதை உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஆயால் நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாத்து பல ரூபத்வாத்வா சித்தி. இந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பல ரூபமா இருக்கிறார். தாங்கள் எது வேணும் என்று கருதுகிறீர்களோ, எந்தெந்த பலம் வேணும் என்று கருதுகிறீர்களோ அந்த பல வடிவமாக அவர் இருக்கார். ஆயால் அதுக்கு சித்தி அப்படின்னு. எந்தெந்த பலம் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் அங்க இருக்கு. குழந்தை வேணுமா, சரி. வேற ஏதாவது வேணுமா, சரி. எல்லாத்தையும் கொடுக்கிற அந்தந்த சித்தி அவர் இடத்துல. இந்த சித்திகளை நாம் சிலதை வச்சுண்டு அஷ்டலட்சுமி சொல்லிட்டோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி இப்படின்னு தனித்தனியா சொல்றோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு சித்தியை கொடுப்பவள் லட்சுமி. லட்சுமிங்கிற பதத்துக்கு என்ன, இந்த சித்தியை விருப்பப்பட்டதான பொருள்களை கொடுப்பவள். வீரலட்சுமி, தைரியலட்சுமி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் எது வேணும் என்று கருதுகிறீர்களோ அதெல்லாம் கொடுப்பவள். ஆகையால் இத்தனை சித்தியும் பல ரூபம். ஆனா இந்த பலங்கள்லாம் நமக்கு வேணுமான்னு, இந்த பலங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த பலம் வரும். ஆனா இந்த பலமே வேண்டாம்னு நினைக்கிறவன், ஆனா பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு மிக உயர்ந்ததான ஒரு தத்துவமானது கிடைக்கிறது. அந்த தத்துவமானதுன்னா முக்திங்கிறது. இந்த சம்சாரத்துல இருந்து அவனுக்கு முக்தி வருது. சம்சாரத்துல இருக்கக்கூடியதான எத்தனை துன்பங்கள், எத்தனை கட்டங்கள், இவைகள் இல்லாமல் கேவலமான ஆத்மஸ்வரூபமாக தங்கி நிற்கிறான். ஆயால் அது மிக உயர்ந்ததான சித்தி. அதான் சர்வவஸ்தோடு சம்பித் ரூபத்வாத்து வேதசய ரூபத்வாத்து பல ரூபத்வாத்வா சித்தி. இந்த மோட்சத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது. காசுல ஏற்றத்தாழ்வு உண்டு, புகழ்ல ஏற்றத்தாழ்வு. உங்களோட அவன் பணக்காரருக்கு, அவரோட இவன் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி புகழ்னா அவர் பத்தி உலகம் முழுக்க தெரியும். ஸ்வர்கங்கா மவதாதே கிருஷ்ணவதே கீர்த்தி. ஹே கிருஷ்ணா, உன்னுடைய புகழானது அன்ன ரூபமா இருந்து கொண்டு ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியதால கங்கையில அந்த அன்னம் பறந்து இருக்குன்னா சின்ன குழந்தையிலேயே. அவருக்கு இன்னும் 2 வயசு 4 வயசு ஆகல. ஆனா அதுக்குள்ள என்னடா இவ்வளவு பெரிய கீர்த்தி வந்து பிரம்மதேவருக்கு ஒரு அசூய வந்துருக்கு. என்னடா அது, நம்ம இத்தனை வருஷமா தாத்தாவா இருக்கோம், தாடியெல்லாம் நடத்தி போயிடுது, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டான். ஒருத்தரும் ஒரு கோவிலும் கட்ட மாட்டேங்கிறார். நம்மளோட நம்ம ஆத்துக்காரே ரொம்ப வசதி, எல்லோருக்கும் வேத ஸ்வரூபமா இருக்கா, எல்லோருக்கும் அறிவுன்னு அவளை நமஸ்காரம் பண்றான். ஆனா நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்க. என்ன பண்றது? இல்ல புகழ் வர்றதுன்னா ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும், வேற ஒன்றும் சொல்ல பிரயோஜனம் இல்லை. அவர் பகவான் அனுகிரகம் இருந்தாதான் புகழ் வரும். புகழ் வந்து அதுக்கப்புறம் சில கட்டங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் என்ன ரோட்ல நேரா போக முடியாது உங்களால. ஊர்ல இருக்கணும் பேசிட்டே வாங்கி புகழ் இல்லை, சாதாரணமா இருக்கணும். ஆனா புகழுங்கிறது வரணுமே. ஆனால் அது என்ன, பகவத் அனுகிரகம் இருக்கணும். நமக்கு இல்ல. ஆனா என்னடா, அந்த கிருஷ்ணன் முன்னாடி தான் பிறந்திருக்காரு. ஆனா அவர் என்ன, ஊர்ல இருக்கிற எல்லோருமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அதோட மட்டும் இல்ல, அவர் தான் கோவர்தனகாரின்னு வந்து மூலத்தில் என்ன பண்றது பாருங்க, பார்க்கலாம். அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி
இந்த புகையினால வரக்கூடியதோ, பணத்தினால வரக்கூடியதோ, பதவியினால வரக்கூடியதோ, இதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இந்த பதவி அதை விட வசதி, அதை விட தாழ்ச்சி, இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு புகழ், உயர்ந்ததான காசுன்னு சொல்லலாம். ஆனா சில சித்திகள் இருக்கு. என்னதுன்னா தூக்கம்ங்கிற சித்தி. அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கா சார்? நீங்க தூங்கினாலும் நான் தூங்கினாலும் யார் தூங்கினாலும் ஒரே மாதிரி. தூக்கத்துல கூடியதான ஒரு அனுபவத்துல வித்தியாசம் இல்லை. எல்லா தூக்கமும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி முக்தியில வித்தியாசம் உண்டா? ஒரு வித்தியாசமும் கிடையாது. யாரு முக்தி அடைஞ்சாலும் ஒரே சைத்தன்ய வடிவமே தவிர ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் அற்றதான ஒரு சித்தி ஒண்ணு இருக்கு, ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய சித்தி. இந்த ஸ்வர்காதி லோகங்கள்லாம் இருக்க பற்றில அது ஏற்றத்தாழ்வுகளோடு கூடியது. அதான் சொல்றார், ஸ்வர்காதீனாம் வினாசித்வாத பலத்வம். ஸ்வர்காதிகள்லாம் இருக்கு, இது வினாசி, ஒரு நாள் அழியக்கூடியது. ஏன் நீங்க இருந்து கர்மா பண்ணேன், யஜ்ஞயாகங்கள் பண்ணேன், யஜ்ஞயாகங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கு. அந்த புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் ஸ்வர்க லோகத்துல இருக்கு. அந்த புண்ணியம் குறைஞ்ச பிறகு தேனே புண்ணிய மத்தியலோகம் விஜந்தி, மறுபடியும் இந்த லோகத்துக்கு வர வேண்டியது. புண்ணியம் இருக்கிற பரியந்தம் தான் அந்த லோகத்துல வச்சுப்பா. புண்ணியம் குறைஞ்சு போயிட்டு அடுத்த கஷணம் அங்கிருந்து அனுப்பிவிட்டுருவா. ஆகையால் அவை எல்லாம் பலம் என்று நாங்கள் கருதுவதில்லை. வர்க்கமே பலம் இல்லைன்னா நம்ம சாதாரணமா ஒரு உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வந்திருக்கு, ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அது பண்ணி இதெல்லாம் ஒரு பலமா இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பலமா? உங்களுக்காகவே இந்த ஒரு உயர்ந்ததான ஒரு சொத்தை கொடுத்திருக்கார் பகவான். எது? இந்த சரீரம், இந்த மானிட பிறவி உங்களுக்காகத்தான் கொடுத்திருக்கார். எதற்காக? இந்த மானிட பிறவியில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பகவானை அடையலாம். இதை தவிர மற்ற பிறவிகள்ல அடைய முடியாததான விஷயம். தாங்கள் ஒரு விலங்காக இருந்தாலோ அல்லது தேவனா இருந்தாலோ ராட்சதாளா இருந்தாலும் பகவான் அடைய முடியாது. பகவான் அடையணுமேனால் இந்த மானிட பிறவி தான். அந்த மானிட பிறவியில நான் அந்தனரா பிறக்கணும், அந்த கிணறு இன்னும் வித்தியாசமே கிடையாது. சத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீனாம் ததா மனுஷியானாம். மனுஷனா இருந்தா போதும், ஆனா பெண்ணா வித்தியாசம் இல்லை, பணக்காரனா ஏழையா வித்தியாசம் இல்லை, அந்தனரா அந்நியரா எனக்கூடியதான வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் பகவானை அடையலாம். ஆனா யாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது. யோஜனை படி பாருங்க, மானிட பிறவியில எத்தனை பேர் பகவானை அடையணும்னு பார்க்கிறேன். அவளுக்கு பகவான் வழி சொல்லியிருக்கார். நீர் அஞ்சனரா சந்தியாவந்தனம் பண்ணும், நீர் இன்னாரா இது பண்ணும், நீர் பெண்ணா பிறந்திருக்கா நீங்க இதை பண்ணும். அவளுக்கு ஸ்ரீ தர்மம், தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள் அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா எந்த தர்மத்தையும் யாரும் ஃபாலோ பண்றதில்லை சார். என்னடா சொன்னார், விஷயங்களை அவளை அட்ராக்ட் பண்றது, அதை தவிர அவர் வழி சொல்ல முடியாது. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் இப்படி இருக்கு. அப்படி ஸ்வர்காதி லோகங்களுக்கு போனவாலும் திரும்பி வந்துருக்க. ஆனால் எப்பொழுதும் நீங்க அந்த பகவானை அடையக்கூடியதான நிலையை அடைஞ்சடையானால் அடுத்த கணம் தேதால கேட்டா போறோம் வேதாந்தத்தை. யாரும் வரமாட்டா, வேதாந்தம் ஒண்ணு வரமாட்டா. நீங்க எத்தனை பேர் வர போற வந்தாலும் ஒன்றும் புரியல சார், மீதியெல்லாம் புரிஞ்சுடுதோன்னு கேட்கணும். மற்ற சாஸ்திரங்கள்லாம் போறிட லோகத்துல எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளவு நமக்கு தெரியல, அக்கௌண்டிங்ஸ்ல எவ்வளவு தெரியல, எக்கனாமிக்ஸ்ல எவ்வளவு தெரியல, எல்லாமே புரிஞ்சு போயிட்டு மனுஷனுக்கு இல்லையே. ஆனா பாஷையில இங்கிலீஷ்ல புரியல சார். இந்து பேப்பர்ல 4 பதத்தை கொடுத்து இது என்ன அர்த்தம்னு தெரியல. ட்விட்டருங்கிறான், அது ஒரு அக்கௌண்ட் தான். இது என்ன சொன்ன, டெபிட் சைட் போடணுமா கிரெடிட் சைட் போடணுமான்னு கேட்டேன் அவன். அப்புறம் சொன்னாரோ இது அக்கௌண்ட் இல்லை சார், ட்விட்டர் நான் ஒண்ணு உன்னை பத்தி நீயே எழுதிக்கிறது, என்ன பிராரத்தம். இப்படி எல்லாம் ஜனங்கள் என்னென்னமோ புதுசு புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் புரிஞ்சா போல சொல்லிட்டு இருக்கா. வேதாந்தம் புரியலைங்கிற, வேதாந்தம் புரியாது. ஏன்னா புரிந்து கொள்வது ஆத்மா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்பவர் ஆத்மா. அவரே அறிய முடியாது, அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நாம் அறிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அறிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அறிவாக ஆகிவிடுவோம். அதுதான் இங்க இருக்கிற தத்துவம். இதுக்கு காரணம் பக்தி ஞானம். அந்த ரெண்டும் இருந்தவாளால் தான் முடியும். அந்த பக்தி ஞானமானது நமக்கு பகவத் ஆராதனத்தினால சித்தியினால வரும். ஆகையால் அவருக்கு சித்தி என்று பெயர். சித்தா சித்தி அஜ சர்வேஸ்வர சித்தா சித்தி சர்வாதி ரத்துதா. அடுத்ததா சர்வாதி. இது முதல்ல அஜகான்னு சொல்றப்பவே இதனுடைய சொரூபம் முழுக்க தெரியாது. சர்வாதி எல்லாவற்றுக்கும் முதல்ல இருக்கிறவன். இது பல முறை நமக்கு இந்த அஜஹா அஜஹாங்கிறதும் சர்வாதிகின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் ரொம்ப பேர் இது இல்லை என்று சொல்றாங்க. அது எப்படி சார்? ஒரு பொருள் இருந்து வெவ்வேறு பொருள் வரும். நூல்ல இருந்து நூல் வேஷ்டி தான் வரும். நூல்ல இருந்து பட்டு வேஷ்டி வருமோ? நூல்ல இருந்து குடம் வருமோ? மண்ணுல இருந்து குடம் வருமே தவிர நூல்ல இருந்து குடம் வராது.
ஏன் லோகத்தினுடைய மரியாதை காரணம் எப்படி இருக்கோ காரியம் அப்படிதான் இருக்கும். தங்கத்தினால செய்யப்பட்டதான பொருள் தங்கமாக இருக்குமே ஒழிய இரும்பாக ஆகாது. இரும்பால செய்யக்கூடியதான பொருள் ஒரு நாளும் தங்கம் ஆகாது. ஆகையால் உலகத்துல ஜடப்பொருள்கள் தான் அதிகமாக இருக்கு. டேபிள், சேரு, வீடு எல்லாம் ஜடப்பொருளா தானே இருக்கு. அப்ப இந்த ஜடப்பொருள்கள் உண்டான இடமான ஜடமாகத்தானே இருக்கணும். அது எப்படி சேதனாக ஒரு பரமாத்மாவாக இருக்க முடியும்? இப்படி யோஜனை பண்ணி கொண்டு இந்த யுக்தியை வச்சுட்டு இவ பண்ணிட்டு இருக்க. இதுக்கு சமாதானம் ரொம்ப சிரமப்பட்டு சொல்லியிருக்க. பசுசான் அப்படியே தான் இருக்கு. அதை மூடி வச்சிருக்கான். ஒரு 10 நாள் எடுத்து பார்த்தா உள்ள 100 தேள் இருக்குன்னா எப்படி சார் வந்ததுங்க? கோமயா துருஷ்டி போத்பத்தி திருஷ்யத்தே. தேள் எப்படி பிறக்கிறது? பசுசான்ல இருந்தான். அதை அப்படியே மூடி வச்சுட்டு காத்த படாத இடத்துல மூடி வச்சுட்டேன்னா 10 நாள் என்னோட பார்த்தேன்னா என்னடா ஒரே தேள் கூட்டமா இருக்கும். அது ஒரு தேள் இல்லை. தேள் பிறக்க ஒரு சமயத்துல 20-30 தேள் ஒரு அம்மா நடந்து பிறக்கும். அதை பிறக்கும் பொழுது எப்படி அம்மா வயரை கிழிச்சுட்டு வரும். அம்மா தேள் அவுட். அழி தொழி விருச்சிக வேணுரம்பா விநாசகாலே விழு பலபுத்பதந்தி. அதை அழிஞ்சதான் இது உண்டாகும். அப்படி பகவானுடைய சிருஷ்டி என்னதுன்னு நமக்கு தெரியாது. அதனால சேதனத்திலிருந்து அச்சேதனம் உண்டாகிறது சொல்லு. அதே போல மனுஷன் இருக்கான். இவருடைய தலையில முடி வருது. முடி அச்சேதனம் தானே. நீங்க வெளைன்னு பாலையே சாப்பிட்டுருக்கேன் சார். மனுஷன் கருப்பா தான் இருக்கான். நான் என்ன பண்றது? வெள்ளை பொருள் சாப்பிட்டா அவன் இப்படி கருப்பாயிட்டே இருக்கான். என்ன கேட்டீங்கன்னா மாற முடியாது. இங்க இதெல்லாம் ஒண்ணு காரணம் போல்தான் காரியம் இருக்கணும் எனக்கூடியதான் நிர்பந்தம் எங்கும் இல்லை. நீங்க பார்க்கிற இடத்துல நிறைய இடத்துல அப்படி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இப்படி இல்லை. சேதனத்திலிருந்து அச்சேதனம் வரலாம், அச்சேதனம் சேதனம் வரலாம். ஆகையால் எதுல இருந்து எப்படியும் வரலாம். அதை பத்தி ஒரு விசாரமும் இல்லை என்று தீர்மானம் பண்ணி இருந்த போதிலும் பழைய நாள்ல தாய்ச்சாள் நையாய்ச்சாள் இவாள்லாம் சேர்ந்து இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பொருள் ஜடமாகத்தான் இருக்கணும். ஏனென்றால் உலகம் எல்லாம் ஜடமாகத்தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு யுக்தியை வச்சுட்டு இருக்க. அதை சொல்றதுக்காக தான் இப்படி இல்லப்பா. ஜடமான பொருளா இருக்கட்டும், சேதனமான பொருளா இருக்கட்டும், அசையில பொருளா இருக்கட்டும், அசையா பொருளா இருக்கட்டும், எல்லாம் அவரிடத்துலதான் வந்தது. ஏனென்றால் அவரை தவிர 2வது பதார்த்தம் இல்லை. சர்வாதி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவர். கேட்டோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிதம் விகந்தி தத் விஜித்யாசஸ்வா தத் பிரம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதுல இருந்து எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்க. ஒண்ணு இப்பொன்னா வரலாம். வெறும் கயரைத்தான் இருந்தது. அந்த கயரை பாம்பா பார்த்து கயிறு வந்து பாம்பு வந்ததுன்னு எப்படி வந்தது? நீர்னா பார்த்த நீர்னு சொல்லலாம். பாம்பு தோணிது. எங்க தோணிச்சு? கயத்துல தோணிச்சு. கயத்துல தோணியதான பாம்பானது எப்படி தோணிச்சுன்னு கேள்வி உண்டோ? இது கண்ணால தானே பார்த்து கயிறை. ஆமா, பார்க்கும் பொழுது டக்குன்னு என்ன இருக்கு? பாம்பா தோணி. இது எப்படி சார் தோணிச்சுன்னா, நீங்க கயிறை பார்த்தீங்களோ இல்லையோ, உங்க மனசானது கயிறு இருக்கிற இடத்தையும் போச்சு. அந்த கயிறு இருக்கிறதும் போனதுமே அந்த கயிறு பாம்பு மாதிரி ஒரு உருவமாக படுத்துட்டு இருந்தது. அங்க இருந்தது. உங்களுக்கும் பாம்பை கண்டா பயம் இருந்தது இங்க மனசுல. இது அங்க போனதுமே அந்த கயர்ல இருக்கக்கூடியதான அறியாமையானது பாம்பா மாறிட்டு தான். ஒன்னு ஏன் சார் இன்னொன்னு மிஸ்டேக் பண்ணிட்டே இல்லை. நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கல, உங்க மனசு இந்த வேலையை பண்ணிட்டு. ஏன் இப்படித்தான் இவரை கயரை பார்த்து பாம்புன்னு நடுங்கினார். கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு சொன்னான். கிழிஞ்சலானது அது பளபளாங்கிறது. இந்த பளபளாங்கிற கிழிஞ்சலானது இவனுக்கு முன்னால பார்த்ததான வெள்ளியை ஞாபகம் போட்டுடுது. ஏன் அது வெள்ளின்னு நினைச்சான். இதை பற்றி பெரிய டிஸ்கஷன். அது ஏன் உண்டாச்சு, என்ன ஏது. ஆனா விவகாரம் என்னென்ன, இந்த கயருக்கும் பாம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ? கயர்ல இருந்து பாம்பு எப்படி பிறந்தது? எப்படி உங்களுக்கு இல்லையோ பாம்பு இல்லைன்னு எப்படி பார்த்தீங்கன்னு கேட்பேன். பார்த்தீரே நீங்க பார்த்து நடுங்கினே வேத்து கொட்டிட்டு ஓடினீரே. அப்ப இதுதான் வரணும், இப்படி வரணும்னு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் காரணமாக இந்த பரம்பொருள் இருக்கார். அவரிடத்துல இவைகள் எது தோணாதோ வரத்துக்கு ஒரு யுக்தி இல்லையோ அதுல இருந்து உண்டாச்சுன்னு அதுக்கு என்ன பேரு? மாயான்னு. மாயான்னா என்ன அர்த்தம் தெரியாதுன்னு. ஒரு மெஜிஷியன் ஏதோ பண்றாரு. அது எப்படி சார் அந்த மேஜிக்னு ஏன் சொல்றேன்? அது அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாரு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இது இப்படிதானே சார். தெரியாத வரையும் மேஜிக்னு காசு கொடுத்து பார்ப்பேன். வெறும் ஒரு மாங்கோட்டை தான் வச்சிருக்காரு. கோடை வச்சு மூடுறாரு. அதை கோலை வச்சு இப்படிங்கிற எடுத்துமே ஒரு மாமரம் இருக்குது. அது வந்து அழகான பழத்தை எடுக்க கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறார்.
ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு கொடுத்தாருன்னா அவளுக்கு வேண்டிய ஆளு சார் போய் நீங்க எல்லாமே கேட்பாரு, யாராவது வாங்குவோங்கிற வந்தவாளுக்கெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாரும் சாப்பிடுறாரு, சாப்பிட்டா நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறார். மறுபடியும் என்ன பண்றார், மறுபடியும் இதை கூட மூடிதான் எதுக்குதான் இப்பதான் பழைய கொட்டை தான் இருக்கு, இவன் சாப்பிட்ட மாம்பழம் காசு கொடுக்காம சாப்பிட்டானே என்ன சாப்பிட்ட திருப்தி வந்தது. இதான் மேஜிக். மேஜிக்னா என்ன அர்த்தம், அதனுடைய காரணம் எப்படி வந்தது என்கிறது உங்களுக்கு தெரியலை. அதான் மாயா. மாயா சேடாமயா சுரட்டா என் மாம் பசியதி நாரதா சர்வபோத குணையில் யுக்தம் நைவம் மாம் ஜாதுமரதி. இந்த மாயோடு கூடி இருக்கக்கூடியதான என்னுடைய உருவத்தை உன்னால் அறிய முடியாது. ஏன், உனக்கு கொடுத்த புத்தி கொஞ்சமா தான் இருக்கு. கண்ணு இருக்கு சார் நமக்கு, கண்ணுல இருந்து அந்த கொடியில இருக்கிற பையன் தான் நான் பாக்குறேன். அதோட இல்லாம 2 சர்லாங்க கண்ணாட இருக்கிற பொருளை பார்க்க முடியுமோ? ஏன், இந்த கண்ணுக்கு ஒரு ஃபீல்டு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அது வரைக்கும் தான் முடியும். கிட்ட இருந்தாலும் உருவம் இல்லாத போனா, கலர் இல்லாத போனா பார்க்க முடியாது. காத்து கிட்ட தான் இருக்கு, நான் பார்க்கலையே, முடியாது. ஏன், கண்ணுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பகவானை அறியணுமேனால் அவரை அறிவதற்கு வேண்டியதான திறமை என்னிடத்துல இருக்கணும். அது இல்லை. ஆகையால் அவர் சர்வாதி, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர். 100 தரம் சொன்னாலும் இதை ஞாபகம் வரணும். ஏனென்றால் எல்லா பொருள் எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணம். நான் சொல்வதற்கு காரணம், எல்லா பொருளையும் அவர் இருக்காரு. மண்ணால வரக்கூடியதான குடமோ சட்டியோ பல்லாயோ கூடியோ எல்லாவற்றையும் மண் எப்படி இருக்கோ அதே போல உலகத்துல நாம் பார்க்கக்கூடியதான எல்லா பொருளையும் பரமாத்மா இருக்கிறார் எனக்கூடியதான அறிவு உங்களுக்கு வரணும். எதை பார்த்தாலும் பரம்பொருள் பரம்பொருள் எனக்கூடியதான ஞாபகம் உங்களுக்கு வரணும். சர்வம் கல்விதம் பிரம்மதச்சர் அனுசாந்த உபாதீத எல்லாமும் ஒன்று எனக்கூடியதான அறிவு வரணும். ஆனா அந்த அறிவு நமக்கு வரல. ஏனென்றால் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது இது வேறு அது வேறு எனக்கூடியதான அடிப்படையிலேயே நாம இருக்கோம். அதோட மட்டுமில்ல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கான். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், அழகானவர், இல்லை அப்படி, இவர் உபயோகமானவர், என்னமோ வித்தியாசங்களை கண்டுத்தானே பார்க்கிறேன் ஒவ்வொரு பொருளையும் நீங்க. ஆனா எல்லா பொருளும் ஒரு பரமாத்மாவினிடத்திலிருந்து வந்தது, ஆயால் அவர் பரமாத்மா தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அது வந்தால்தான் நமக்கு முக்கியம். அதற்காகத்தான் இப்படி சொல்றார், சர்வபூதானாம் ஆதி காரணத்வா சர்வாதி. அதுக்கப்புறம் அச்சுதா சர்வாதிரச்சுதா சித்தா சித்தி சர்வாதி அச்சுதா. இது அச்சுதான்னு ஒரு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாமம். நம்ம சாதாரணமாக ஒரு பூஜையோ ஜபமோ ஏதோ பண்ணும் பொழுது முதல்ல என்ன பண்றோம், ஆச்சமனம் பண்ணுவோங்கிற. ஆச்சமனம் பண்ணுன்னு ஆச்சமனம்னு என்ன அர்த்தம்? சமு ஜலபானே, தீர்த்தத்தை குடிக்கிறது. தீர்த்தத்தை குடிக்கிறது ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே குடிக்கிறதா? தப்பு. பாட்டில் இருந்து அப்படியே தீர்த்தம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மிச்சம் இருக்கிறது உச்சிஷ்டம்னு. சொம்புல நம்ம மாத்திர பழைய நாள்ல யாராவது வந்தா தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு சொம்பு நிறைய தீர்த்தம், பக்கத்துல ஒரு கிளாஸும் கொடுப்பான், ஒரு டம்ளரும் கொடுப்பான். அப்படிதான் கொடுக்கறது வழக்கம். பெரியவர்கள்ட்ட நீங்க பார்த்தேன்னா அப்படிதான் கொடுப்பான். அவன் என்ன பண்ணிப்பான், அந்த சொம்புல இருக்கிற தீர்த்தத்தை எவ்வளவு வேணுமோ அவளை இந்த கிளாஸ்ல போச்சுன்னா அதை மட்டும் குடிப்பான். அப்ப அந்த கிளாஸ்ல மிச்சம் வச்சிருக்க கூடாது. அவளை மிச்சம் இருந்து அது கீழே தான் கொட்டணும். ஜலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எதுவா இருந்தாலும் சரி, ஜலம் நிறைய இருந்தாலும், கடன் நிறைய ஜலம் இருந்தாலும் ஜலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி தர்மசாஸ்திரம் சொல்றது. என்னாச்சு, அப்படியே குடிக்கப்படாது. ஆனா ஜலம் இந்த ஆச்சமனம்னு என்னன்னா உதடு நினைக்கிற அளவுக்கு சாப்பிடணும். கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு உதிரையால வலது கையில விட்டுட்டு உதரை தொடும்படி வச்சுட்டு முதல்ல இருந்து குடிக்கணும். இதை சொல்லும் பொழுது முதல் மந்திரம் என்ன, அச்சுதா எனமா அனந்தா எனமா கோவிந்தா எனமா அப்படின்னு சொல்லி 3 தரம். சில பேர் கேசவாஸ்வரா நாராயணேஸ்வரா மாதவாஸ்வரான்னு சொல்றாங்க. இந்த அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற 3 பெயர்களை சொல்லி நாம குடிக்கிறோமே தீர்த்தம். இது என்ன பண்றது, அச்சுதா அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேசகம் சர்வபாபாரம் வித்யா. எல்லா விதமான பாபமும் போயிடும், சர்வ ரோகமும் போயிடும். ஆகையால் இது தன்வந்தரியினுடைய உபமந்திரங்கள்ல ஒண்ணு. அதனால மனுஷனுக்கு வியாதி வராம இருக்கணுமே ஆனால் இது போயிடும். அச்சுதானந்த கோவிந்த சர்வ ரோக நிவாரணம், எல்லா ரோகமும் போயிடும். அதுல எல்லா ரோகத்துக்கு முதல்ல மூலமான ரோகம் என்ன தெரியுமா,
மனசுல இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகள், இந்த மனசுல இருக்கக்கூடியதான கவலைக்கு ஆதின்னு பேர். ஆதி முத்தினா வியாதி. அது ஆதி. இந்த மனசு சும்மாவே இருக்காது. சில பேர் எதோ கவலைப்பட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு ஆரம்பம் டெலிபோனே வரலையே உனக்கு, இல்லையா? டெலிபோன் வரல, வராத போன என்ன, யாரும் என்ன உலகமே என்ன மறந்து போயிடுச்சு சார். நான் என்ன ஆச்சுன்னா டெலிபோனே வரலன்னா வரலையோ, நான் ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாமே. அது கிடையாது. இது இல்லாத விஷயத்துக்கு இவன் மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கும். இதுக்குதான் ஆதி. ஆதி முத்தினா வியாதி. யாரு இந்த மனசை அட்டாக் பண்றது? ஸ்ரத்தாவா ஆபா வேதம் சொல்றது. உங்களுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கணும். எந்த செயல் எடுத்திருந்தாலும் அந்த செயல்ல ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த எப்படி கிடைக்கும்? இந்த தீர்த்தத்தினால கிடைக்கும். ஆகையால் தான் நீங்க எப்போதும் சொம்பு தீர்த்தம் பக்கத்துல இருக்கணும். ஜபம் பண்ணும் பொழுது அது மாதிரி தீர்த்த பாத்திரத்தை பக்கத்துல வச்சு ஜபம் பண்ணும். தீர்த்த பாத்திரத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணல, ஏனால் கங்கா சமீபத்துல ஜபம் பண்ணா போற. ஏன்னா இந்த தீர்த்த பாத்திரம் கங்கை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கங்கை தெய்வனை தெய்வ கோதா அவனிதரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜரேஷ் குரு அப்படின்னு சொல்லி அத எல்லாத்தையும் அது வச்சா போல நினைச்சிருந்து அப்புறம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயான் எப்பொழுதும் ஜபம் பண்றப்போ எல்லாத்துக்கும் என்ன நல்ல காரியம் பண்ண போது தீர்த்த பாத்திரம் முன்னால வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லு. இந்த அச்சுதாங்கிற ஒரு பெயர் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கிறது. எந்த காரியமும் ஸ்ரத்தையோட பண்ணினா அதனுடைய பலமானது அதிகம். அதுக்கப்புறம் அந்த பகவான் நவதிஸ்வா தன் உயர்ந்ததான பியூர் ஸ்டேட்ல இருந்து இறங்கி வருவதில்லை. அச்சுதா நழுவுறதில்லை. நிலையிலும் தன் நிலையிலிருந்து நழுவதில்லை. ஆயால் அவருக்கு அச்சுதன் என்று பெயர். அவருடைய நிலை என்ன? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். எப்பொழுதும் சுத்தர், எப்பொழுதும் புத்தர், எப்பொழுதும் அறிந்தவர், எப்பொழுதும் முக்த ஸ்வரூபம். ஒரு நாளும் நழுவ மாட்டார். தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் நழுவாதவர். ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னு உலகத்துல பாருங்க, அவன் அடைஞ்ச நிலை விட்டு நழுவிடுவானோன்னு ஒரு பயம் சார். உத்தியோகத்துல பெரிய உத்தியோகத்துல இருக்கான், கரெக்டா ஓடுறான். ஆபீஸ் 9 மணிக்குன்னா 8:30 மணிக்கு அங்க இருக்கான். என்னங்க ஆச்சுன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம் சார். சீனியர் போது பயமா இருக்கு சார். இல்ல என்ன பண்றது? இது பாட்டு சௌக்கியமா தான் இருக்கணும் இல்லையே. கரெக்டா யாராவது நம்ம தப்ப கண்டுபிடிச்சிடுவானோ, நழுவிடுவானோ, என்னல இருந்து இறங்கிடுவானோ. அடுத்த வருஷம் இன்கிரிமெண்ட் வருவோம் வராதோ? வராது பண்ண இப்ப என்ன பட்ச இப்ப வர சம்பளம் போறமோ இல்லையோ? இல்ல சார், 4 பேர் இருக்கு, 4 பேருக்கு கொடுத்து நமக்கு கொடுக்கலன்னா அவமானமோ இல்லையோ? இந்த பயத்திலேயே மனுஷன் எந்த நிலைக்கு இருந்தாலும் இந்த பயம் இவனுக்கு போகல. பாத்தீங்களா? இந்த பயம் தான் சுத்தின்னு தன் நிலையை விட்டு நழுவுறது. அது ஒரு நாளும் பரமாத்மாவுக்கு கிடையாது. அவனுக்கு மட்டும் கிடையாது அல்ல, அவரை அண்டினவர்களுக்கும் நழுவுதல் கிடையாது. அதான் சொல்றார், ஸ்வரூப சாமர்த்தியாத் நச்சுதா நச்சவதே நச்சவிஷ்யதே. தன் நிலையிலிருந்து ஒரு நாளும் நழுவதில்லை, நழுவ போவதில்லை, இனிமே இப்பொழுதும் நழுவதில்லை. ஆயால் இது அச்சுதா. எங்க சார் வேதத்துல சொல்லிருக்கு? நாராயணம் சிவ சாஸ்வதம் சிவம் அச்சுதம் சுத்தி சொல்றது பார்த்தீங்களா? அச்சுதகான் நிலை எங்க இருக்கு? நிலை ஆச்சாரியால நிறைய இடத்துல நிறைய நாமாக்களுக்கு கொடுத்துட்டார். நாராயண உபநிடத்துல சாஸ்வதம் சிவம் அச்சுதம்னு சொல்லிடுதப்பா. அதான் பீஷ்மாச்சாரியர் எடுத்துக்க அச்சுதகான்னு. அதே போல யஸ்மான் நச்சுத பூர்வோகம் அச்சுதத்தேன கர்மணா. நான் இதுவரைக்கும் எந்த நிலையிலிருந்து நழுவவில்லை, ஆயால் எனக்கு அச்சுதன் என்ற பெயர். பகவானுக்கு அச்சுதன் விட்டு தன் நிலையை விட்டு என்னைக்கும் எப்பொழுதும் நழுவாத காரணத்தினால் அவருக்கு அச்சுதன் என்று பெயர். பகவானை நாடினவர்களுக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றவர்களுக்கு, அல்லது காதால கேட்டவர்களுக்கு, அவருடைய நாமாவை அர்த்தத்தை புரிந்து கொண்டு இதை நினைத்தவர்களுக்கும் அவ வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலிருந்து அவளுக்கு நழுவதில்லை. ஆகையால் அவருக்கு அச்சுதான். நீங்க ஆட்டமனம் பண்றட எவ்வளவு வசதியான ஒரு நாமா பாருங்க. அதனால யோகக்ஷேமம் வகாமியம் பகவான் பிரதிஜை பண்ணியிருக்காரோ அவருடைய நாமாவை சொல்லி நம்ம நிலையில நம்ம சாஸ்வதமா இருப்போம். இதுதான் விசேஷம். இப்படி யஸ்மான் நச்சுத பூர்வோகம் அச்சுதேன கர்மணா இது நாம் சதமாசியம் விவரதம். இப்படி பகவானுடைய மகா நாமக்கள்ல 1000 நாமாக்கள்ல 100 நாமாக்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அச்சுதாங்கிற பேரோட 100 நாமாக்கள். அடுத்ததாக
புருஷா கபிரமேயாத்மா அப்படிங்கிற நாமாக்கள் இதை நாளைக்கு பார்ப்போம். 100 நாமாக்கள் இன்னைக்கு. ஓம் சகனவது சகனோனது சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வி